ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து சிங்கப்பூரில் உள்ள பொட்டானிக்கல் கார்டன் வீடியோ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சில தகவல்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ 40 வயசு நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க எந்தெந்த மாதிரி ஊட்டச்சத்தில் கவனம் செலுத்தலாம் அப்படின்றது நான் ஒரு புக்கில் படித்தேன். அந்த புக்கில் இருந்து உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கிறேன் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. வயது அதிகமாக நம் உடலில் உள்ள சத்துக்களின் அளவு குறைவதால் பல பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். எப்போதுமே வந்த பின் அவதியுறுவதை விட வரும் முன் காப்பதே சிறந்தது. ஆகவே வயது அதிகரிக்க பல வகையான ஊட்டச்சத்துக்கள் உள்ள உணவுகளை அதிக அளவில் உட்கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள் அதை தவறாமல் பின்பற்ற வேண்டும். அதிலும் இறுதி மாதவிடாய் எனப்படும் மெனோபாஸ் நெருங்க உடலின் செயல்பாடுகள் குறைவதோடு ஊட்டச்சத்துக்களும் குறைய ஆரம்பித்து மூட்டுவலி, கால்வலி மற்றும் பல உடல்நலப் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இத்தகைய பிரச்சனைகளை தவிர்க்க அனைத்து வைட்டமின்களும் உடலுக்கு கிடைக்கும்படியான வகையில் தினசரி உணவுகளை திட்டமிடுங்கள். வைட்டமின் நிறைந்த உணவுகளை 40 வயதிற்கு மேல் தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது தவறாமல் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதனால் உடலை நன்கு ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்புடனும் வைத்துக்கொள்ள முடியும். இரும்புச்சத்து. மெனோபாஸ் பிரச்சனையால் பெண்கள் அதிகப்படியான இரும்புச்சத்துக்களை இழக்க நேரிடும். பல பெண்கள் இரத்த சோகை நோய்க்கு ஆளாகிறார்கள். எனவே இந்த நிலையை தவிர்க்க இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை தினமும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இரும்புச்சத்துடன் புரதச்சத்தும் சேரும்போதுதான் ஹீமோகுளோபினாக மாற்றமடைகிறது. எனவே புரதம் நிறைந்த உணவுகளையும் தினசரி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஆட்டு ஈரல், முட்டையில் அதிக அளவு இரும்புச்சத்தும் புரதமும் உள்ளன. கீரைகளில் அரைக்கீரை, சிறுகீரை, பசலைக்கீரை, முள்ளங்கிக்கீரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, புதினா, முளைக்கீரை, சுண்டைக்காய், கொத்தவரங்காய், பீட்ரூட், முளைக்கட்டிய பயிறு, கேழ்வரகு, கம்பு, சாமை, கொள்ளு, தர்பூசணி, சப்போட்டா, பேரிச்சை, உலர்திராட்சை போன்றவற்றில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது. ஈரல், மண்ணீரல், மீன், கோழிக்கறி, ஆட்டுக்கறி, கருவாடு போன்ற உணவுப் பொருட்களில் உட்கிரகிக்கக்கூடிய இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது. விட்டமின் சி. விட்டமின் சி உணவுகள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கொய்யா, நெல்லிக்காய், ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி, பச்சை காய்கறிகள் போன்றவற்றில் விட்டமின் சி சத்து நிறைந்துள்ளது. விட்டமின் ஏ. 40 வயதை கடக்கும்போது பெண்கள் விட்டமின் ஏ நிறைந்துள்ள உணவுகளையும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த ஊட்டச்சத்து கண் பார்வை, குறிப்பாக இரவு நேர பார்வை, தூரப்பார்வை, தோல், ஈறு மற்றும் பற்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. வயதாகும்போது புலன்களின் செயல்பாட்டை பாதுகாக்க விட்டமின் ஏ சத்து அதிகம் தேவைப்படுகிறது. விட்டமின் ஏ முருங்கைக்கீரை, மஞ்சள் பூசணி, சர்க்கரைவள்ளிக்கிழங்கு, பப்பாளி, தக்காளி, கேரட், பால், தயிர், மாம்பழம், மீன், முட்டை போன்றவற்றில் அதிகம் உள்ளது. விட்டமின் பி12. 40 வயதான பெண்களுக்கு விட்டமின் பி12 மிகவும் இன்றியமையாத விட்டமின்களில் ஒன்றாகும். அதுவும் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட அல்லது இதயத்தில் பிரச்சனை உள்ள பெண்களுக்கு இச்சத்து மிகவும் முக்கியமானது. விட்டமின் பி12 அதிகம் நிறைந்த காணாங்கெழுத்தி மீன் மற்றும் முட்டைகளை அதிக அளவில் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். விட்டமின் பி இது மற்றொரு அவசியமான விட்டமின் ஆகும். குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு முக்கியமான விட்டமின் இது. ஏனெனில் இவைதான் ஒரு நாளைக்கு நமக்கு வேண்டிய எனர்ஜியை கொடுக்கிறது. பசலைக்கீரை, சால்மன் மீன், உருளைக்கிழங்கு மற்றும் பருப்பு வகைகளை தவறாமல் உட்கொண்டால் இச்சத்தை பெறலாம். விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி12, விட்டமின் பி இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.